பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன். தேவனுடைய பிரசன்னமும் கிருபையும் உங்களோடு இருப்பதாக. என்னாகமம் 24ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம், யாக்கோபே உன் கூடாரங்களும் இஸ்ரவேலே உன் வாசஸ்தலங்களும் எவ்வளவு அழகா இருக்கிறது. ஆண்டவர் வீடு வாசல் இல்லாமல் பரதேசிகளாய் நடந்து கொண்டு போகிற ஒரு கூட்டத்தை பார்த்து பிலேயாம் என்கிற ஒருவன் மூலம் தன் வெளிப்பாட்டை சொல்லுகிறார். யாக்கோபே உன் கூடாரங்களும் இஸ்ரவேலே உன் வாசஸ்தலங்களும் எவ்வளவு அழகா இருக்கிறது. நீதிமொழிகள் 3:33, நீதிமான் கூடாரம்னா பேர்ந்து போகக்கூடியது, துன்மார்க்கன் வீடு நிலைத்திருக்க ஒரே இடத்தில் இருக்கக்கூடியது. பாருங்க, ஆண்டவர் துன்மார்க்கன் வீட்டில் இருந்தாலும் நீதிமான் பேர்ந்து போகக்கூடிய சாதாரண துணியில் இருக்கிற கூடாரமாக இருந்தாலும் அது அவர் பார்வைக்கு அழகாக இருக்கிறது. யாக்கோபே உன் கூடாரங்களும் இஸ்ரவேலே நீ வாழுகிற ஸ்தலமும் எவ்வளவு அழகாக இருக்கிறது. இன்றைக்கு நம்முடைய குடும்பத்தை பார்த்து ஆண்டவர் சொல்வாரா, இந்த வீடு நான் வாழுகிற வீடு, இந்த வீட்டுக்குள்ளே நான் இருக்கிறேன். அநேக குடும்பத்தில் பைபிள் இருக்கிறது, பைபிளை படிக்கிறார்கள் எல்லாம், ஆனால் சண்டை, பிரிவினை, கணவனோடு மனைவி பேசுவதில்லை, மனைவியோடு கணவன் பேசுவதில்லை, பிள்ளைகளோடு பெற்றோர் பேசுவதில்லை, பெற்றோரை பிள்ளைகள் மதிப்பதில்லை. அந்த வீடு ஒரு நரகம் போல் இருக்கிறது. ஆனால் 1 தீமோத்தேயு 3:15, அந்த வீடு சத்தியத்துக்கு தூணும் சாட்சியுமாய், அந்த வீடு ஒரு சாட்சி உள்ள வீடாக இருக்கிறதாம். அது தேவனுடைய சபை. ஒரு சபை எப்படி இருக்குமோ அப்படி இருந்துச்சாம். நீங்கள் உங்கள் வீட்டை மட்டும் ரொம்ப கவனம் செலுத்துங்க, உங்கள் பிள்ளைகளை கவனம் செலுத்துங்க. சங்கீதம் 68:6 வீடு வாசலை ஏற்படுத்தி அவர் கட்டுண்டவர்களை விடுவிக்கிறார். இன்னும் சங்கீதம் 127 ஒன்று, கர்த்தர் வீட்டை கட்டாராய். ஒரு வீடு தேவனால் கட்டப்பட வேண்டும். எப்படி ஒரு கட்டிடம் அதுக்கு பேஸ்மெண்ட் இருக்குல்ல, பேஸ்மெண்ட் ஒரு ஸ்டெப்ஸ் இருக்கு, லெண்டில் ஸ்டெப் இருக்கு, ரூஃப் லெவல் இருக்கு, 2வது அறைகள். அதுபோல் ஒரு குடும்பம் படிப்படியான ஒரு அழகுபடுத்தப்பட்டதாக இருக்க வேண்டும். அன்பினாலே, மகிழ்ச்சினாலே, சந்தோஷத்தினாலே, ஆசீர்வாதத்தினாலே ஒரு வீடு நிரம்பியிருக்க வேண்டும். அதுதான் சங்கீதம் 122:7 சொல்வது, உன் அலங்கத்துக்குள்ளே சுகமும் உன் அரண்மனைக்குள்ளே சமாதானம் இருப்பதாக. அதே யோபு 5 படிக்கும் போது, உன் கூடாரத்தை விசாரிக்கையிலே அது ஒரு குறைவும் அந்த வீட்டுக்குள்ளே காணவில்லை. அப்போ உங்க வீட்டை விசாரிக்கும். எப்படி அந்த வீட்டு பெண் பிள்ளைகள் எப்படி, ஆண் பிள்ளைகள் எப்படி, அங்க இருக்க பெரியோர் எப்படி விசாரிக்கும் போது ஒரு குறையும் காணவில்லை. இன்னைக்கு உங்கள் வீட்டை ஒருவர் விசாரித்தால் என்ன சொல்வார்கள்? என்ன சொல்ல, பைபிளில் தூக்கிட்டு போறீங்க, ஸ்தோத்திரம் சொல்றீங்க, உங்களை பார்க்கும்போது அந்த சகோதரி, அந்த சகோதரி, அந்த ஐயா என்ன உங்கள் வீட்டை விசாரிக்கும் போது என்ன குறை அவர் காண்கிறார்கள். இங்கேதான் ஆண்டவர் யாக்கோபே இஸ்ரவேலே உன் கூடாரங்களும் உன் வாசஸ்தலங்களும் எவ்வளவு அழகாக இருக்கிறது வெளிப்படுத்தல. நீங்கள் 3ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம், இதோ வாசப்படி நின்று கதவை தட்டுகிறேன், ஒருவன் கதவை திறந்தால் நான் உள்ளே பிரவேசிப்பேன். எந்த வீடு இயேசுவுக்கு இடம் கொடுக்கிறதோ, எந்த வீட்டில் இயேசு வருவதற்கு அழைப்பு தருகிறார்களோ, வந்த இயேசுவுக்கு எந்த வீட்டில் மரியாதை கனம் இருக்கிறதோ அந்த வீடு தான் அழகான வீடாய், அது ஆண்டு விரும்புகிற வீடாய் இருக்கும். பரிசுத்த வேதத்திலே லூக்கா அங்கே 7ஆம் அதிகாரத்திலே ஒரு பரிசேயர், வேதத்தை நன்கு அறிந்தவன், இயேசுவை தன் வீட்டுக்கு அழைக்கிறான். அழைத்த பிறகு இயேசுவுக்கு அவன் கால்களுக்கு தண்ணி கொடுக்கவில்லை, அவரை முத்தம் செய்யவில்லை, அவர் தலைக்கு எண்ணெய் கொடுக்கவில்லை. ஆனால் இயேசுவை குறித்து ஒரு குறை பேசுகிறார். ஒரு பாவியான ஸ்திரீ அவர் பாதத்தை முத்தமிட்டு தலைமயிரால் துடைத்து அவர் ஓயாமல் கனம் பண்ணும்போது, ஐயோ என்னை தன்னை தொடுகிறது யார் என்று தெரியவில்லைன்னு ஆண்டவரை குறை கண்டுபிடிக்கும். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா குறை நிறைந்த வாழ்க்கை, அங்கே சமாதானம் இல்லாத வாழ்க்கை. உன் வீட்டுக்கு இயேசு வருவார் என்றால் அங்கே 1 சாமுவேல் 2:30 என்னை கனம் பண்ணுகிறவர்களை நான் கனம் பண்ணுவேன். எந்த வீட்டுக்குள்ளே கனம், தேவனுடைய கனம் உண்டாகிறது. அதுதான் நீங்கள் 2 சாமுவேல் 6 நீங்கள் 11 படிச்சு பாருங்க, 12 படிச்சு பாருங்க. கீர்த்தினாக ஓபேத் ஏதோம் வீட்டில் உடன்படிக்கை பின் அந்த வீட்டுக்குள்ள கடலுடைய உடன்படிக்கை இருந்துச்சுங்க. அந்த வீட்டை ஆசீர்வதித்தார். உங்கள் வீடு ஆசீர்வதிக்கப்பட வேண்டும், தேவனோடு உடன்படிக்கை பண்ண வேண்டும். இது வாழுகிற ஸ்தலம், தேவனுடைய ஸ்தலம், தேவன் இங்கே வாசம் பண்ணுவார், என் வீட்டுக்குள்ள இயேசு தங்கியிருப்பார். இந்த உணர்வு இருந்தால் அந்த வீட்டை ஆசீர்வதிப்பார். யாக்கோவே உன் கூடாரங்களும் இஸ்ரவேலே எவ்வளவு அழகா இருக்கிறது. இந்த வீட்டுக்குள்ளே ஜெபம் இருக்கிறதா? வீட்டுக்குள்ளே துதி இருக்கிறதா? வீட்டுக்குள்ளே ஆராதனை இருக்கிறதா? உன் வீட்டுக்குள்ளே ஆவின் ஒருமைப்பாடு இருக்கிறதா? பெரியவர்களுக்கு மரியாதை இருக்கிறதா? அங்கு கூக்குறு இல்லாமல் சாந்தமுள்ள ஆட்களா இருக்கிறீங்களா? அது ஒரே சந்தடி, கத்தி கத்தி, மனைவி கத்தி, பிள்ளை கத்தி, புருஷன் கத்தி, ஒரு சின்ன ஒரு பாத்திரம் கீழே கூட இவங்க அது ஒரு நிமிஷத்தில் அடங்கி போகும். ஆனால் ஒருவர் கத்தி கொண்டு இருக்கிற இந்த நிலை இருந்தால் தேவனாக இருக்க மாட்டான்.
உன் வீட்டுக்குள்ள சமாதானம் இருக்க வேண்டும். அங்கே ரோட்டில் நடந்து போகிற வழி தெரியாமல் எங்கேயோ கானான் நோக்கி போகிற அந்த இஸ்ரவேல் மக்களை பார்த்து யாக்கோபே, இஸ்ரவேலே, உன் கூடாரங்களும் வாசஸ்தலங்களும் எவ்வளவு அழகா இருக்கிறது, உன் சொந்த குடும்பத்தை நடத்துங்க. அதுதான் 1 தீமோத்தேயு 3 2 3 4 5 வரைக்கும் படிக்கும் போது, தான் சொந்த குடும்பத்தை நடத்த தெரியாதவன் எப்படி தேவனுடைய மந்தையை விசாரிப்பான். தன் பிள்ளைகள் நடத்த தெரியாதவன் அந்த பக்தியில் நடத்துங்க, கீழ்ப்படியில் நடத்துங்க. நீங்கள் யோகியமாக இருங்க. இந்த காலகட்டத்தில் பிள்ளைகள் நமக்கு கைக்குள்ளுவது கஷ்டம்தான், உபதேசங்கள் வர்றது கஷ்டம்தான். ஆனால் நீங்கள் வருவதற்காக காத்திருங்கள், பொறுமையாருங்கள், சோபம் பண்ணுங்கள், விசுவாச நிலைத்திருங்கள். அவர்கள் தேவ ரட்சிப்புக்காக நீங்கள் செபம் பண்ணுங்கள். தேவனுடைய ரட்சிப்பை அவர் வருவதற்கு முயற்சி பண்ணுங்கள். சரீரமாக வீடும் நாம் வாழுகிற இந்த கட்டிடமான வீடும் அது தேவனுடைய பார்வையிலே அழகாக இருக்கும் என்றால் நிச்சயமாக நான் ஆசுதமாக இருப்போம். ஆண்டவரே, இன்றைக்கு இந்த வார்த்தை கேட்கிற ஒவ்வொரு பேரோட பிரசனம் வல்லமையை நிரப்புங்கப்பா. ஒவ்வொரு கூடாரும் அழகாக இருக்க உதவி செய்யும். காட் பிளஸ் யூ. கர்த்தர் இந்த என்னாகும் 24:5 வாக்கியத்தின்படியே உங்களை உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். காட் பிளஸ் யூ. காட் பிளஸ் யூ.